ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல் தமிழ் இனிது. இன்றைக்கி நம்மளோட தோட்டத்துக்கு வந்திருக்கோம். இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நாற்று நடுறாங்க. அதுக்கு முன்னாடி எனக்கு இந்த தென்னை மரத்தை பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் ஸ்கூல் புக்கில் படித்தது ஞாபகம் வருது. என்ன அப்படின்னா, ஸ்கூல் புக்கில் அழகாக ஒரு 3 லைன்ஸ் இருந்துச்சு. தென்னைக்கு தேரோட, நெல்லுக்கு வண்டோட, வாழைக்கு வண்டியோட அப்படின்னு ஒரு லைன்ஸ் இருந்துச்சு. அதோட மீனிங் என்ன அப்படின்னா, தென்னையை நடும்போது தேர் ஓடுத அளவுக்கு கேப் விட்டு நடணும்னு சொன்னாங்க. அதே மாதிரி வாழையை நடும்போது ஒரு வண்டி போகிற அளவுக்கு கேப் இருக்கணும். நாற்று நடுவாங்கள்ல, அப்போது ஒரு வண்டு உள்ளே போயிட்டு வர அளவுக்கு கேப் இருக்கணும் அப்படின்னு நம்ம சங்க இலக்கியத்தில் நம்ம காணலாம். இந்த லைன்ஸ்லாம் இது நம்ம ஸ்கூல் புக்கில் தான் நான் ஒரு ஸ்பீச்சுக்காண்டி நான் படித்தேன். பட் ஆனால் இப்போது நம்ம ஸ்கூல் புக்கில் அந்த லைன்ஸ் இல்லை. பிகாஸ் நம்மளோட ஸ்கூல் புக்கு வந்து நிறைய சேஞ்சஸ் வந்துருச்சு. பட் ஆனால் சூப்பரான லைன்ஸ் தானே நம்ம ஸ்கூல் புக்கில் இருந்தது. தேங்க்யூ. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ப்ரீவியஸ் வீடியோவில் நான் உங்ககிட்ட ஒரு கொஷின் கேட்டிருந்தேன். என்னென்னா, சட்டம் ஒரு இருட்டறை, வழக்கறிஞரின் வாதம் வெளிச்சம் அப்படின்னு சொன்னது யாருன்னு. அப்படி சொன்னது நம்மளோட அறிஞர் அண்ணா தான். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. கைண்ட்லி சப்ஸ்கிரைப் அவர் சேனல் தமிழ் இனிது.